எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். யாரு நீங்க நல்லா இல்ல சொல்லுங்க பார்ப்போம். யாரு இன்னைக்கு நல்லா இல்லை நானே அப்படி சொல்லுங்க பார்ப்போம். யாரு நல்லா இல்ல? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கை தூக்குங்க. நல்லா இருக்குங்க, எல்லாம் கை தூக்குங்க. கர்த்தர் நல்லவர், நம்ம நல்லா தான் இருப்போம். நன்றி. சரி, நம்ம ஜெபத்துக்கு போவோம். ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உன் நாம நாள்லையப்பா இந்த இடத்துல மகிமைப்படட்டும். நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், நீர் பெரியவர். எதை நாங்க இன்னைக்கு இந்த இடத்துல பேசணும்னு நீங்க சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அதை நீங்க பேசுவீங்க. அதை நாங்க கேட்டு அதுக்கு கீழ்ப்பிடித்து நாங்களும் செயல்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லநாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நான் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இப்போ வார்த்தை கொடுக்கறதுக்கு. என்ன ஃபேஸ்புக்கு நிறைய குரூப் இருக்கும், எல்லாம் ஜெபிக்கிறவங்க, நல்ல பாசுரங்கள்லாம் இருப்பாங்க. இந்தியா பாசுரமா தெரியுங்களா? அம்மா நீங்கள் இன்னைக்கு வார்த்தை கொடுங்கன்னுவாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு வார்த்தை கொடுத்தேன். நான் கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். அந்த பேச வந்த அம்மாவோட சவுண்டே கேட்கல. நான் சொல்கிறேன், நீ பரவாயில்ல இன்னைக்கு பேசிட்டவங்க சவுண்ட் இல்லாம பார்த்து சொல்கிறேன், நீ அம்மா நீங்கள் கொடுத்துருங்கம்மா வார்த்தை இன்னைக்கு. நான் தான் வார்த்தை கொடுத்தேன். அந்த இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் போய் பயங்கரமான வேலை செஞ்சுட்டு வருவார். ஆனால் அவர் இருக்கிற சொந்த இடம் என்ன அடைஞ்சிருமே? அவர் வாழ்ந்த இடம் என்ன இடம்? நாசரத்துக்கு அவர் பேசுறாராம், ஆள்லாம் சொல்றாங்களாம், ஏய் இவனா, இவன் அந்த தச்சனோட மகன் தானே, இவன் இந்த நாக்கல் மேக்கா சிவன் அவன் தானே, இவன் அவனோட சகோதரர் நம்மகிட்ட இருக்கிறாங்களே அவன் தானே இவன். இவனுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சு? இவன் பிள்ளை சிறப்பா பேசுறானே. இவன் நம்ம அந்த யோசேப்பு, அந்த மரியா, அவங்க தங்கச்சி இங்க உட்காந்துருக்கான், அந்த தம்பி இங்க உட்காந்துருக்கான், அவனோட அண்ணன் தானே இவன். எப்படி பேசுறான்? என்ன அது உனக்கு வந்துச்சு இப்போ அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாங்க இயேசுவர். அதுங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா ஆண்டருக்கு அது பிடிக்கல. என்ன நீங்க கொஸ்டின் மார்க் போட்டு பாக்குறீங்க. என் வார்த்தை சொல்றதை நீங்க கேட்கல, கவனம் கொள்ளல. நீங்க என்ன நீங்க அளவு பாக்குறீங்க? இந்த தச்சோட மகன் தானே, அந்த யோசிப்பட மாதிரி, அந்த மரியாவோட மகன், இங்க தச்ச வேலை செஞ்சானே, இப்போ ஆம்பரத்தை அடிச்சு மேஜனாக்கால் செஞ்சானே, அவன் தானே. அவனா இவன்? இதெல்லாம் அங்கதான் இருக்காங்க. இவனுக்கு எப்படி கொஞ்சம் ஞானம் வந்துருச்சு பேசியிருக்கிறான் அப்படின்னு இயேசுவ தூக்குற மாதிரி தூக்கி கீழே போடுறானுங்க அந்த இடத்துல உள்ளவங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இங்க என்னால ஒன்றும் செய்ய முடியல, இங்க என்னால அதிகமா உங்ககிட்ட அற்புத அடையாளங்களை செய்ய முடியல, நீங்க என்ன சந்தேகமா பாக்குறீங்க. விளங்குதாயா? விளங்குதா? நீன் விளங்குதா? சத்தியத்துக்கு கொடுக்க யார் நின்னாலும் நம்ம அவங்களை என்ன செய்யணுமா? ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? அந்த வார்த்தை அவங்க பேசல, அவங்க கிட்ட ஆண்டு அந்த நாவல வார்த்தை வைக்கிறாங்க, வார்த்தை நமக்கு வருது. அப்ப அந்த வார்த்தையை நம்ம யாரா இருந்தாலும், நம்மளோட சின்ன பிள்ளை கூட இருக்கலாம், நம்மளோட பெரியவங்களா இருக்கலாம், வயதானவங்களா கூட இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம வார்த்தை கொடுக்கும்போது இந்த காலம் என்ன பேச போறாங்க, வார்த்தை என்னத்தை நம்ம கேட்கறதா அப்படின்னு ஆவியால துக்கப்படுவார் நம்மளை பத்தி. விளக்குதா? எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வருவாருங்க, மெதரிஸ்ட் சர்ச்சில் ஊழியம் செஞ்சவர். அவரு கிட்ட 80 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஆனா வருவார், ஊழியம் செய்யறதுக்கு வருவார். அவங்க இப்படி வருவார். அந்த ட்ரெயின்லாம் ஏற கூட முடியாது.
ஆளு உதவி செஞ்சு ஏற்றி விடுவாங்க அவரை. நாங்கள் எஸ்டேட்டில் வேற இருக்கோம். அந்த ஆள் போவோம் அந்த மெந்த காப்பில் இறங்கி அங்கே நின்று இங்கே நின்று யாரோட உதவி நம்ம காடி ஏறி எங்கள் இடத்துக்கு வந்து எங்கள் இடம் உள்ளுக்கு போகணும் 4 மைல் உள்ளுக்கு எஸ்டேட். அதில் ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டை பிடிச்சி மட்டும் வந்து சேர்ந்துருவாருங்க எங்கள் வீட்டுக்கு. வயசானவர் இங்கே ஒரு மருவு மாதிரி ஒன்று இருக்கும். அவர் பேச பேசுவார் வந்துங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வார்த்தை கொடுத்தாருன்னா அங்கே எஸ்டேட்லாம் 11 மணிக்கெல்லாம் லைட்டாக அடிச்சிருவாங்க. இவரு வசனத்தை கொடுப்பாரு. மணி 12 கிட்ட ஆயிரும். நாங்களா தூங்கி விழுவோம். இந்த கிழவனுக்கான வேலையில் இந்த ஆளு என்ன விழுறது. ஆனா எங்க அம்மா எங்க அப்பா எங்க பாட்டி அப்படி அதிர்ந்து கேட்பாங்க அவருடைய வார்த்தை. அவ்வளோ கருத்தை அவர் பேசுறாரு சொல்லி. ஆனா அந்த ஆளுக்கு வயசாகி ரொம்ப வயசாகி போய் இறந்து போயிட்டாரு. அப்படிதான் ஆண்டு வார்த்தையில கவனம் வைத்து போதித்தவங்க இருந்தாங்க. நாங்க அதையும் பார்த்துருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு மனிதனுடைய காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிறது தான் கர்த்தர் இன்னைக்கு அது வெளிப்படுத்திருக்கிறாரு. விளங்கல? அப்போ அந்த மனுஷன் யாருன்னா யோசேப்பு. எத்தனை பேருக்கு தெரியும் யோசேப்போட சரித்திரம்? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. யோசேப்புடைய சரித்திரம் நீங்க தேவ பிள்ளைங்களா இருக்கீங்க, வேதம் படிக்கிறவங்க, உங்க தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். அவர் எப்படிப்பட்டவன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் யாரோட பிள்ளை? எத்தனாவது பிள்ளை? யாக்கோப்புடைய பிள்ளை அவரு. 12வது பிள்ளை. உண்மை சொன்னது. அது கீழே ஒருத்தர் தான். யாரு? பெஞ்சமின். அந்த பொம்பளை பிள்ளை ஒன்று இருந்தால அவளை செத்தா 13. ஸோ அந்த பையனை வந்து யாக்கோப்புக்கு போய் மாமா வீட்டுக்கு போவார். அங்கே போய் வேலை செய்ய போவார். ஏன்னா இங்கே வந்து திருட்டு எல்லாம் பண்ணிட்டாரு அப்பா வீட்டில் இருக்கும்போது. வழங்குதுங்களா? ஏமாத்து வேலை, பொய் வேலை, திருட்டு வேலை, முட்டு வேலை செஞ்சு. ஆனால் அபிஷேகம் அந்த தலைமையில் இருந்துச்சு. யாக்கோபு மேலே அபிஷேகம் இருந்தபடினால கர்த்தர் அவர் போகிற வழியிலே அவருக்கு தரிசனத்தை காமிச்சு, நீ போயிட்டு வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அனுப்பினார். அங்கே போய் அவர் திருமணம் பண்ணி 2 அக்காலை தான் நான் தங்கச்சியை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாரு. ஆனால் அக்காலை கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அவங்க ஒரு வேலைக்காரியை கொடுத்து ஒரு வேலைக்காரியை கொடுத்து ஒரு பிள்ளை நல்ல ராகேலுக்கு. இப்படியே பிள்ளைங்க 13 ஆயிடுச்சு அவருக்கு. ஆனா இந்த யோசேப்பு வந்து அவங்களுக்கு 12வது பிள்ளை. யோசேப்பு வந்து ரொம்ப நல்ல பையங்க. அவங்க அப்பாவோட பிள்ளைங்க எல்லாம் வந்துங்க அதை செய்யறதோ இதை செய்யறதோ பொய் பேசுறதோ பித்தலாடு படுறதும் தண்ணி அடிக்கிறதும் வெள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க. ஆயிரம் அடிக்கிறது, வேலைக்காரியோட பிள்ளை, அவங்க பிள்ளை, இவங்க பிள்ளை, அவங்க பிள்ளை எல்லாம். ஆனா இந்த யோசேப்பு அப்படி இல்லைங்க. யோசேப்பு அம்மாவுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லை தெரியுங்க, குழந்தை இல்லை தெரியுங்களா. மறுபடியா இருந்தா தேவன் அவர் கற்பத்தை அடைச்சி வச்சிருந்தாரு. அவர் ரொம்ப நாள் எனக்கு பிள்ளை வேணும் 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 கத்தி கதறி ஆண்டு நாள் அவர் கர்ப்பத்தை தொட்டார். அதுல பிறந்தவன் தான் யோசேப்பு. யோசேப்பு வந்து ரொம்ப நல்ல பையன். அவங்க அண்ணனுங்களோட எல்லா காரியத்தையும் கண்டறிஞ்சு பார்த்து என்ன செய்யணும் அவங்க அப்பாட்டம் சொல்லிப்பாரு. அப்பா இவன் இப்படி பேசுனா, அப்பா இவன் இதை சொன்னா அதை சொன்னான். அப்புறம் சொப்பனம் வேற காண்பான். இல்லைங்கதா? அவனை தேவன் தெரிந்து கொண்டாருங்க. 13 பிள்ளைல தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டார். தெரியுமா? நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்கோ ஒரு பிள்ளைய டச்சுன்னு தொட்டுருவாரு. அப்படி தொட்டவன் தான் யோசேப்பு.
யோசேப்பு சொப்பனம் காணுவாரு. சொப்பனத்தை சொல்லும்போது அண்ணன் தம்பிலாம் என்ன செய்வானுங்க, ஓ இவனும் பெரிய சொப்பனை கண்டுட்டானா, ஓ நாங்களும் அவங்களுக்கு அடிமையாயிருமா, ஓ அப்படியா அப்படியா கிண்டல். இன்னொரு சொப்பனத்தையும் சொல்லுவாரு தொடர்ந்து. அப்ப சொல்லுவோம், ஓ நானும் உங்க அம்மா எல்லாம் உனக்கு அடிமையா இருக்குமாடா, என்னடா நீ சொப்பனம் பார்த்த அப்படின்னு அவங்க அப்பாவை மிரட்டிடுவாரு. 2 சொப்பனமும் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவங்க அப்பா என்ன செய்யறாரு, நான் இதை படிச்சேன்னா இன்னும் பின்னால் இருக்கனால நான் உங்களுக்கு ஒரு முன்கூட்டியே சொல்றேன். அவங்க அப்பா ஒரு நாள் என்ன செய்யறாரு, அவங்ககிட்ட சாப்பாடு கொடுத்து போய் பாரு அண்ணனுங்களாம் எங்க ஆடு ஓட்டுறானுங்கன்னு பார்த்து போய் இந்த சாப்பாடு கொடுத்து விசாரிச்சுட்டு வா எப்படி இருக்கானுங்கன்னு அனுப்புறாரு. அவன் போறான், பாவம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் ஆடு வச்சிருந்த இடத்துல போய் பார்க்கறான். அங்க வேற ஒரு மேய்ப்பன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்கறான், ஐயா இந்த சகோதரர்கள் அங்கே ஆடு மேய்ச்சிருந்தாங்களா, எல்லாம் எங்கேயா? ஓ அவனுங்களாம் இப்போ இங்கே இல்லை, வேற இடத்துக்கு போயிட்டானுங்க, போ அந்த ஒரு இடம் சொன்னாங்க அங்கே போய் பாருன்னு. சரி யோசேப்பு அங்கே போவாரா? அங்கே போன யோசேப்பு சகோதரர்கள் என்ன செஞ்சானுங்க, பார்த்த உடனே ஏய் சொப்பனக்காரன் வராடா, டே விடக்கூடாது, இன்னைக்கு இவனை கொன்னே போட்டுருண்டா, விடக்கூடாதுடான்னு சொல்லி எல்லாம் கட்சி கட்டுறானுங்க. அந்த சகோதரனுக்கு எதிர்த்து கட்சி கட்டுறானுங்க, அவனை அடிச்சு கொண்டுடணும். எல்லாம் சூழ்ந்துக்கிட்டானுங்க. அவன் கிட்ட விசாரிக்க வந்தவனை எல்லாம் சேர்ந்து அடிக்கிச்சு அவங்ககிட்ட இருந்து எல்லாம் பிடிக்கி அவனை அடிச்சு குழிக்குள்ள போட்டுறோன்னு எல்லாம் கங்கணம் கட்டுறானுங்க. ஆனா அவங்க மூத்த அண்ணன் ரூபன் அவர் சொல்லுவாரு, ஐயோ வேண்டாம் வேண்டாம் கொல்ல வேணாம், இது ஒரு குழி இருக்கு, இதில் தூக்கி அவனுக்கு போட்டுருங்க. சட்டையெல்லாம் கழட்டி குழிக்குள்ள போட்டுருவாங்க. அவங்க அப்பா அழகான சட்டை தச்சு கொடுப்பாரு யோசேப்புக்கு. நல்லா மரணமா கோடு நல்ல ஒரு சட்டை போட்டு தான் வந்தான். சட்டையை கழட்டி இந்த சட்டையை என்ன செய்வோம், ரத்தத்துல நனைத்து வைத்துட்டானுங்க. சாப்பாடு எல்லாம் சாப்பிடும்போது அங்க ஒரு வண்டி வருது. எந்த ஒரு வண்டி, என்ன வண்டி வருது? இஸ்மவேல் ஜனங்க வராங்க. இஸ்மவேல் ஜனம் யாருங்க? உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? நான் கொஞ்சம் கேட்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களா? இஸ்மவேல் ஜனம் யாரு? ஆபிரகாமுடைய வேலைக்காரியோட பிள்ளைதான் இஸ்மவேல். ஆனா அவங்க கோத்திரம் என்ன கோத்திரம்னா இஸ்லாமியோட கோத்திரம், இஸ்லாம்காரங்க. அவங்க இந்த வியாபாரத்துக்கு போய் பொருள் வாங்கிட்டு போறாங்க அவங்க ஊருக்கு வண்டியில. இவனுங்க என்ன செஞ்சானுங்க, ஆமாண்டா இந்த இஸ்மவேல்காரன் வரான், இவங்கிட்ட இவனை ஒரு 20 காசுக்கு வித்துருவோம்னு சொல்லி யோசேப்பு அவங்ககிட்ட வித்துட்டானுங்க. வித்துட்டோன்னா அவனுக்கு கொண்டு போயிட்டானுங்க இஸ்லாம் தேசத்துக்குங்க. கொண்டு போய் என்ன செஞ்சானுங்க, ஒரு ஆள் வந்திருக்காங்க, இந்த ஆளை நாங்கள் விற்க போறோம், யார் வாங்க போறீங்க அப்படின்னு ஏலம் போடுறானுங்க. ஏன்னா அவன் அந்த ஊருக்காரன் இல்லைல்ல, இவன் இஸ்ரவேல்காரன் இல்ல. ஏலம் போடும்போது யார் வந்து வாங்குறா? வேகமா சொல்லு. போர்த்திபார் வாங்குறான் அந்த யோசேப்பை. போர்த்திபார் அந்த இஸ்லாம் தேசத்துல அவன் ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கான். அவன் வீட்டுக்கு வேலைக்காரனா கொண்டு போய் வாங்கிட்டு போயிடான் யோசேப்பை. வாங்கி போனா அவன் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும், அப்படிதான் வேலையில் உண்மையா இருப்பான் யோசேப்புங்க. கடத்தி கொண்டு போன இடத்துல அவன் உண்மையா தான் இருந்தான். உண்மையா இருந்தானா அங்க ஒரு சத்ரு தோணுச்சு அவனுக்கு. சொல்லுங்க, யாரு அந்த சத்ரு? யார் அங்க ஒரு சத்ரு தோணுனா அவனுக்கு? யாரு அந்த சத்ரு? தேவன் தெரியுமா? தெரியுமா? அண்டர்ஸ்டாண்ட். அந்த பங்களாவுக்கு போயிட்டால வேலைக்காரனா, அங்க ஒரு சத்துரு இருந்துச்சு அவனுக்கு.
போர்த்திபாருடைய மனைவி. புருஷன் வெளியூருக்கு போயிட்டாரு, வியாபாரத்துக்கு பண்றதுக்கு அவர் போறாரு. இவளுக்கு இந்த யோசேப்பை பார்த்ததுல இருந்து இவன் நல்லா இருக்கான், அழகா இருக்கான், சோப்பா இருக்கான், நல்லா வாட்டசாட்டமா இருக்கான், ஆனா அவன் மேல ஒரு கண்டுங்க. வீட்டுக்கு வேலைக்கு விட்டுட்டு புருஷங்க போனோன்னா போர்ச்சுபாலோட மனைவி என்ன செய்யறான், அவனை வா இன்னைக்கு புருஷன் இல்ல, போயிட்டா வெளியே வா, நீ என் கூட சஞ்சரி, 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் வான்னு கூப்பிடுறா. இன்னைக்கு ரொம்ப நடக்குது அந்த காரியம் அங்கங்க. ஆனாலும் யோசிப்பு யாரு? கர்த்தருக்கு பயந்தவன், தன் தேவனுக்கு பயந்தவன். சின்னதுல இருந்து அந்த தரிசனங்களை பார்த்து சொப்பனங்களை பார்த்து அவங்க அண்ணன் செய்யற தப்பு தவறுலாம் கொண்டு அப்பா கிட்ட சொல்றவன். அவன் நீதிமான். நீதிமான் முன்னால நீ தப்பு செய்யறன்னு நினைச்சா முடியுமா? ஐயோ இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உன் புருஷன் எல்லாத்தையும் என்ன ஜாகா பார்க்க சொன்ன, உன்னை என்னை ஜாகா பார்க்க சொல்ல, உன்னை எனக்கு கொடுக்கல, அவரோட மனைவி நீ என்கிட்ட இதெல்லாம் பேசாத. ஏய் என்ன அது அப்படி பேசுற, யாருமே இல்லை, வா 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 வான்னு போய் அவன் சட்டையை பிடிச்சி கூப்பிடுறான். புட்டிங்க அடிச்சுட்டு ஓடிடுவாரு. யோசிப்புங்க, வாலிப வயசுங்க, பாவம் தூண்டு அப்படியே உடம்புல பின்னிக்கிட்டு கிடக்கும் பாவ உணர்வுகள் விளங்குதையா. வாலிப வயசு பொம்பளை கூப்பிடுறாள், நல்ல பொம்பளை வச்சுக்கலாம், நல்லா ஜாண்டா கூப்பிடுறாள், அவளேன்னு ஓடி போய் நம்ம பிள்ளைங்க தான் ஓடி போய் விளையாண்டுருப்பாங்க. ஆனா அவன் முடியவே முடியாது. நீ கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் நீ உன் புருஷனுக்கு தான் சொந்தம் ஓடியா போயிட்டான். ஓடி போயிட்டு புருஷன் திருப்பி வந்த உடனே அவள் சொல்றா, நீ கொண்டு வந்து இந்த எபிரைய என்னை கெடுக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்ட சொல்றான். அப்போ அந்த யாக்கோப்பு பிள்ளை மேல ரொம்ப தாகமா இருக்கான். ரொம்ப பிடிச்ச பிள்ளை வேற யோசிப்பு. அவங்ககிட்ட அந்த துணியெல்லாம் கொண்டாந்து போட்டு ரத்தத்துக்கு ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ஆட்டோட ரத்தத்தை சட்டையெல்லாம் நல்லா போட்டு பிசைஞ்சு கொண்டாந்து அப்பாட்ட காட்டுறாங்க. அப்பா நினைக்கிறான், ஐயோ என் பிள்ளை ஏதோ மிருகம் அடிச்சு சவரிச்சிருச்சு, என் பிள்ளைய மிருகம் அடிச்சு சவரிச்சிச்சு, அது கவலையாயிட்டாரு அவங்க அப்பா. ஆனா இவனை போர்த்திபா இருக்கிற இடத்துக்கு இஸ்ரவேலோட அனுப்புறது அவங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது படி திரும்பி இல்ல ஆதியாகமம் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபாரும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். வீட்டில் உண்டான யாவையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கீழபடி அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று. யோசேப்பு அந்த வீட்டுக்கு போனது நிமித்தமா ஆண்டு இன்னும் வீட்டை ஆசீர்வதித்தாராம். கீழபடி ஆகையால் அவனுக்கு
அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவி சொல்லுக்கு இணங்காமல் அவரை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியால் இருக்கிறபடி உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவனுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு போனான். வீட்டு மனிதரில் ஒருவனும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், இப்ரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவர் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னான். அவளுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவளுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரச பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவன் எஜமான் கேட்ட பொழுது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை போட்டான். யோசேப்பு நல்ல பிள்ளை, அவன் வீட்டுல அவன் நல்ல பிள்ளைதான். ஆனா அவன் நல்லதை செய்யறனால எல்லா சத்துருக்களும் அவனுக்கு எழும்புனாங்க. இப்ப இங்கேயும் இந்த போர்த்திபா வீட்டுக்கு வேலைக்காரனா போறாரு. அங்கேயும் அவன் செய்யாத தப்ப அவன் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுனவனா அவனே தப்பு செஞ்சது போல சொல்லி அவனை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. யோசேப்பு எங்க போட்டாங்க? ஜெயில் வாசம். ஜெயில கொண்டு போட்டாங்க. ஜெயில போட்டு சங்கீதம் 103 105 12 படிச்சுட்டு வா. 103 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல 105 15 படிச்சுட்டு வா. அக்காலத்தில் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜன 105 15 படி. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்தில் பஞ்சத்தை வரவைத்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முடித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடிபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை குடும்பிட்டது. ஆமென், சோத்திரம். எத்தனை வயசுல போனாமா அந்த இதுக்கு, எகிப்துக்கு? ஒரு 13 வயசு இருக்கும்போது போயிருப்பானா?
அப்போ அங்க போய் அவனுங்க என்ன செஞ்சுட்டானுங்க, அது அவன் தான் பார்க்க போற இடத்துல பிடிச்சி அவனை அங்க அனுப்பி அங்க போய் 13 வருஷங்க அவனோட நிந்த, அவனோட சிறையிருப்பு, அவன் துன்பம், அவன் துக்கம். ஆனா ஏங்க இதான் உங்களுக்கு மெயினான இன்னைக்குள்ள வார்த்தை. நான் சும்மா வந்து நின்று வார்த்தை கொடுக்க மாட்டேன். நம்ம வாழ்க்கையில இந்த போராட்டம், கஷ்டம், ஒடுக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது போல பிராணனை கட்டி எலும்பு விடாப்படி, நம்மளை ஒன்றும் பேச விடாப்படி, நம்ம வந்து ஒன்றும் நியாயத்தை கேட்க விடாப்படி கட்டி வச்ச காரியம் எவ்வளவோ இருக்கும் நம்மளுக்கு. யோசேப்பை கொண்டு ஜெயில போட்டு அவன் என்னம்மா செய்ய முடியும்? அவன் செய்யல தப்ப. அப்போ ஒரு நாள் ரெண்டு பேர் வரானுங்க அந்த சிறைச்சாலைக்கு. 2 பேர் வந்தவனுங்கள்ட்ட அவன் சொல்றான், அவனுக்கு காண்ற சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து மீட்டுட்டான், ஒருத்தன் வந்து போயிட்டான் அந்த அந்த என்னது அரண்மனைக்கு. நீ போய் ராஜாட்ட சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் சிறைச்சாலையில் இருக்கான், அவன் ஒரு தப்பு செய்யல, ஆனா அவனை தப்பு செஞ்சான்னு கொண்டு இப்படி போட்டிருக்காங்க, நீ போய் சொல்லு ராஜா கிட்டன்னு சொல்லி அனுப்புனான். ஆனா அவன் மறந்துட்டான் தெரியுங்களா, போய் சொல்லவே இல்லை, ராஜா கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ அவன் சிறையிருப்புல தான் இருக்கான். விளங்குதுங்களா? நல்ல பிள்ளைய கொண்டு இப்படிலாமா சித்திரவதைப்படுத்துவாங்க? அவங்க உத்தவங்க. அவன் சொல்லவே இல்லையா? ஒரு நாள் டைம் வந்துச்சு பாருங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு நாள் அவனுக்கு டைம் வந்துச்சு. ஏசாயா 49 படிமா. ஆதியாகமம் 49. இல்ல ஆதியாகமம் சாரி. இப்போ வந்து 22 படிச்சுடுவா. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடுப்பாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமாய் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணை இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த கடைசி அது யாருடைய தீர்க்க தரிசனம்? 49 யோசேப்பு தீர்க்க தரிசனம் சொல்றாரு தன் பிள்ளைகளுக்கெல்லாம். அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னா, ஜெயில வாசம்தான் இருக்கான். சொல்லி அனுப்பினா அவனும் போய் சொல்லலை. அவனுடைய ஜீவனை கட்டி போட்டது போல இருந்துச்சு ஜெயிலுக்குள்ள. விடுதலை இல்லைங்க, நல்ல பிள்ளைங்க. கட்டி போட்ட உடனே ஒரு நாள் அந்த எகிப்தோட ராஜா ஒரு சொப்பனம் காண்றான், தரிசனம் பார்க்கறான். தரிசனத்துக்கு விளக்கம் சொல்ல எனக்கு ஆள் வேணும்னு நிக்கிறான். எவனா இருந்தாலும் சரி, ஜோசியக்காரனா குறிச்சோடுறா, அது பார்க்கறா இது பார்க்கறா, இன்னைக்கு வந்து எனக்கு சொல்லணும், இல்லை நான் கொண்டு போட்டுருவேன், எனக்கு இந்த தரிசனத்துக்கு எனக்கு வந்து விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எல்லாரும் வந்து போடுனானுங்க, சொப்பனக்காரன் தரிசனக்காரன் அவன் அவன்லாம் சொப்பனம். எவ்வளவுக்குமே தெரியல அந்த சொப்பனத்துடைய அர்த்தங்க.
விளங்குதா? அந்த சொப்பனத்துடைய அர்த்தம் ஒருவருக்குமே தெரியலன்னு தான் இப்போ ஒரு நல்ல காலம் பிறந்துச்சு யோசேப்புக்கு. அந்த ஜெயில்ல இருந்தானுங்க 2 பேர். ஒருத்தன் 1/2 மணிக்கு வேலைக்கு போயிட்டானா, அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருதுங்க. ஏங்க எப்போ சொல்லி அனுப்பணும், அடே போய் சொல்லுடா, நான் ஒரு தப்பு செய்யல, குற்றம் செய்யல, எனக்கு கொண்டா போட்டு பிடிச்சி சித்திரவதை பண்றானுங்க, போய் ராஜா கிட்ட சொல்லுது. அவர் சொல்லாம இருந்து இப்ப சூழ்நிலையில கர்த்தர் எப்படி ஏற்படுத்தினார் பார்த்தீங்களா? அந்த தரிசனம் யாருக்குமே சொல்ல முடியலங்க. அப்ப அவன் சொல்றான், ஆமா ராஜா, எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் வந்துருச்சு. நாங்க ஜெயில இருந்த போது அவன் கரெக்டா எங்க சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். அவன் இந்த ஜெயில தான் இருக்கான், அவன் பேர் யோசேப்பு, அவனை கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு. ஐயோ, ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க, நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. யாருக்குங்க? யாருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு சொல்லுங்க, எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. யாருக்கு நல்ல காலம்? யோசேப்புக்குங்க. அவனை தான் 13 வருஷமா அவனை சித்திரவதைப்படுத்தி நடத்தினானுங்களேங்க. ஏங்க, நீங்களாம் எவ்வளவு நாள் பாடுக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள, வேதனைக்குள்ள, நஷ்டத்துக்குள்ள, சித்திரவதைக்குள்ள, அந்த தோல்வி அந்த தோல்வி, இது அப்படி அது அப்படி, நம்மளை நெருக்கிறது, நம்மளை மதிக்கிறது இல்லை, நம்மள என்ன செய்தின்னு கேட்கறது, இந்த பாடெல்லாம் எவ்வளவு நாளா நீங்க பண்ணிட்டு வர்றீங்க. ஒரு நாள் யோசேப்புக்கு அந்த நேரம் வந்துச்சுங்க. அவன் கரெக்டா சொல்லிட்டாங்க. அவன் கரெக்டா உங்க சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் சொல்லுவான். கூட்டிட்டு வாங்க ராஜா. அவனை அழகா போய் சரிச்சு பூசெல்லாம் இது பண்ணி நல்லா சட்டையை போட்டு அழகா அரண்மனைக்கு கொண்டாந்தாங்க. யாருங்க? சிறைச்சாலையில கிடந்த யோசேப்பு, கைதியா போறானே யோசேப்பு, குற்றம் ஒண்ணு செய்யாம எல்லாம் பலிகளை சுமந்துட்டு இருந்தானே யோசேப்பு. எனக்கு நீங்க யாருமே இல்ல, அனாதையா போயிருக்கிறோம் அந்த இடத்துல. சகோதரர்கள் இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, தன் சொந்த தேசத்துக்காரன் யாருமே அங்க இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவனை போய் அந்த மாதிரி கண்டிச்சு செய்யாத பாவத்தை கொண்டு போய் வச்சிருந்தானுங்களே. இன்னைக்கு ராஜா கூப்பிட்ட உடனே அவனை அழகா எல்லாம் சேவ் பண்ணி நல்லா உடுப்பு போட்டு அவனை கொண்டு அந்த அரண்மனைக்கு முன்னால் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டி ராஜா சொல்றான், அந்த மாதிரி என்னோட தரிசனம் பாரு, நீ கரெக்டா சொல்லு, நீ கரெக்டா சொல்லுவ, நீ சொன்னா நீ சொல்லு. சொன்ன உடனேங்க அந்த தரிசனத்தை அழகா அவன் விவரிச்சு சொன்னாங்க. 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது ராஜா, இந்த 7 வருஷத்துக்குள்ள நீங்க எல்லா தானியத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கணும், சேர்த்து வைக்கிறோம். நல்ல ஞானமானா இருக்கிறவங்கள அதுக்கு நீங்க பொறுப்பு வைங்க. ஏன்னா தானியங்களை சேர்த்து வைக்கணும், கூடாரமா. ஏன்னா மற்ற இடத்துல பஞ்சம் வரப்போகுது, யாருக்கும் சாப்பாடு எல்லாம் போகுது. நீங்க தான் நல்ல ஞானமான ஆளை பார்த்து அதை சேர்த்து வச்சு நீங்க அந்த பஞ்ச காலத்துல மற்றவங்களுக்கு நீங்க விற்கலாம் அத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியா அப்படியா? ஐயோ, அப்படின்னு உன்னவன யாரு இங்க இருக்க ஞானமா? நீ தான் நல்ல ஞானமான அழகா வேலைக்கு சொன்ன. இத உங்களுக்கு எல்லாம் ஆவியானவங்களுக்குள்ள இருக்கிறாரு, வெளிப்பாடுகள் கொடுக்கிறாரு. உன்னை தவிர நான் யாரும் அந்த இடத்துல விற்க மாட்டேன். யோசேப்பே, நீ தான் அந்த இடத்துக்கு ஏறிங்க. ராஜா சொல்றாருங்க, நீ தான் அந்த இடத்துல இருக்கணும். பிரதமர் பதவி கிடைச்சிருக்கீங்க. யாருக்குங்க? ஜெயில்வாசிக்கு. தூக்கு போட கையில் சிறைச்சாலையில அவனை கட்டி வச்சிருந்தாங்களாம். விடுதலை இல்லாம இருந்த அவனுக்கு இன்னைக்கு ராஜா கொடுக்குற மேலான ஒரு அதிகாரம் அவனுக்கு நல்லதா போயிடுச்சு. அவனுக்கு முன்னுக்கிட்டு சொல்லியிருந்தா அவனுக்கு வேற மாதிரி ஆயிருக்கும். இந்த பிரதமர் பட்டவங்க கிடைச்சிருச்சு. அந்நிய தேசங்க, எகிப்து அந்நியக்காரனுக்கு இவங்க இந்த இஸ்ரவேல்களுக்கு. ஆனா அந்த அந்நிய தேசத்துல அந்த சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் சொன்னோன்னே ராஜா சொல்ற, நீ தான் அந்த இடத்துல நிக்கணும் யோசிப்பே. நான் இந்த அரண்மனையில் மாத்திரம் தான் உட்காந்துருப்பேன், மற்றதெல்லாம் நீ தான் செய்யணும்னு சொல்லி அவனை அந்த போஸ்ட் கொடுத்து அந்த எகிப்தின் ராஜா அவனுக்கு ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு 2 பிள்ளைங்களும் ஆயிடுச்சுங்க. எங்க நீ படிச்சத படி 49. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள்.
ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மீட்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அவனுடைய வில்லு ஸ்ட்ராங்கா இருந்துச்சான், உறுதியாய் நின்றுச்சான் அவனோட வில். அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். தன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவரால் அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி அவங்க தகப்பங்க அந்த தீர்க்க தரிசனத்தை யோசேப்புக்கு சொல்றாருங்க. இன்னும் மீத படிமா. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களில் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் அவன் சகோதரின் விசேஷத்தினுடைய உச்சத்தலின் மேலும் வருவதாக. ஆமென். இந்த சந்ததி யோசேப்பு சந்ததிக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரங்க. மோசேக்குள்ள யாரு? யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளை? பொம்பளை பிள்ளையோட சேர்த்தா 13, அது சேர்க்கலாம் 12. 12 கோத்திரங்களிலையும் யோசேப்பு கர்த்தர் தெரிந்து கொண்டாருங்க. அவனோட வாழ்க்கை எவ்வளவோ சீர்பட்டு சின்னப்பட்டு கிடந்துச்சுங்க. சத்துருக்கள் கருத்துல வச்சுட்டான். நல்ல வேலை கர்த்தர் அப்படி ஒரு காரியம் இவளுக்கு கொன்னே போட்டுருப்பானுங்க இந்த சகோதரனுங்க. அவன் மேல அவ்வளோ பொறாம வஞ்சகம் இல்லையா, அவனை கொன்னே போட்டிருப்பானுங்க. அதனால கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அவனுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிட்டாரு. சரி, நீ அங்கே போய் இரு, எல்லாத்தையும் கற்றுக்கோ, உன்னை அந்த தேசத்தில் உன்னை உயர்த்துறேன்னு சொல்லி அவனை அங்கே அனுப்பி ஒரு இஸ்லாம் தேசத்துல போயிங்க தேவன் அவனுக்கு ஒரு பதவியை வச்சாருங்க. அதாவது பிரதமர் பதவிங்க. ராஜா அரண்மனையில் மட்டும்தான் இருப்பார், மற்ற காரியம் எல்லா காரியத்தையும் யோசேப்பு தாங்க செய்யணும். எகிப்து என்ன லேசான இடமா? அது பயங்கரமான ஒரு இடம், யுத்த வீரர்கள் நிறைந்த இடம். அவங்க யுத்தத்தை யாருமே அவங்க ஜெயிக்க முடியாது. பயங்கரமான ஒரு ஸ்தலத்துல கொண்டு போய் கர்த்தர் பாருங்க யோசேப்பை உயர்த்தினாருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலுங்க எவ்வளவோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் குறுகி ஒடுக்கி நம்ம சிறையில போட்ட மாதிரி போட்டு நம்மளுக்கு விடுதலை இல்லாம கட்டுகள் அறுபடாம நம்மளுடைய பிராணனை சந்தையில கட்டி போட்டதோடு நம்ம கிடப்போங்க. ஆனா இந்த மாசத்துல ஆண்டு உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாருங்க. ஒரு கரந்தட்டு கொடுங்க, கர்த்தருக்கு கரந்தட்டு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறாருங்க. இவ்வளவு நாளா நம்மளை நெருக்கின ஒடுக்கின சத்துருடைய திட்டங்கள் கிரிகள் சதிகள் நாசங்கள் மோசங்கள் எல்லாம் மத்தியிலும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போறாரு. அந்த மேன்மையை அவனுக்கு கொடுத்து அவன பஞ்ச காலம் வரும்போது எல்லா ஜனமும் அவங்ககிட்ட வந்தாங்க. என்னத்துக்கு வந்தாங்க? அரிசி வாங்கிறதுக்கு வந்தாங்க எல்லாரும். அவன் சொல்லுவான், அவங்களாம் கேட்பானுங்க, பாருங்க 45 அம்மா 45 5 படி. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும்.
பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென். அழகான அர்த்தம் சொன்னா பத்தியா? நீங்க நினைக்கிறீங்க என்னை வந்து விட்டு வித்துட்டானுங்க ஒண்ணுங்களா சகோதரர்கள், இவனுங்களை நம்ம வந்து சாக அடிச்சிடணும்னு நீ நினைப்ப அப்படின்னு அவன் கேட்கிறான். அவன் சொல்றான், இல்லை இல்லை நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ரட்சிக்கும்படி நம்ம உண்ணு சுவைக்கும்படி தேவன் என்ன அப்பயே இங்க என்ன அனுப்பிட்டாரு. இப்போ எல்லா இடத்துலயும் பஞ்சம், ஒண்ணுமே கிடைக்காது, பணம் இருக்கான ஒண்ணுமே சாப்பாடு வாங்க முடியாது. நான் இங்க வந்தபடினால இந்த இதெல்லாம் கர்த்தர் அதிபதியா ஆக்கிட்டனால இன்னைக்கு நம்ம குடும்பம் ஒரு சிரமத்துக்குள்ளாம இருக்கும்படி தான் தேவன் என்ன முன்கூட்டியே இங்க அனுப்பிட்டாரு. நான் உங்களுக்கு தப்பாலாம் நினைக்கல, உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் அப்படிதாங்க நடத்த போறாரு. நம்மளுக்கு எவ்வளோ பேர் இன்னும் நம்ம கீழே எவ்வளோ பேர் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டு நம்ம கிட்ட அவங்களெல்லாம் கொண்டு வருவாருங்க. நம்மளை யார் யார் எதிர்த்தாங்க, யார் யார் சண்டை போட்டாங்க, யார் இன்னைக்கு இந்த சகோதரி சாட்சி சொன்னாங்கல்ல, உங்க தங்கச்சி பேசினாங்க, இன்னைக்கா பேசினாங்க, நேற்று வேற அவங்க தங்கச்சி ரொம்ப நாளும் பேசலையும் அவங்ககிட்ட, நேற்று அவங்க தங்கச்சி போன் அடிச்சு அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை பத்தி விரோதிச்சவங்க, தப்பா பேசுறவங்க, நம்ம மேல தவறான குற்றச்சாட்டுகளை போட்டவங்க, நம்ம செய்யாதவன் செஞ்சான்னு சொன்னவங்க எல்லார் மத்தியிலையும் ஜெபினுக்கு பெரிய ஒரு அதிசயம் செய்வார், ஜெரவிக்கு ஒரு அதிசயம் செய்வார், அந்த அம்மாவுக்கு ஒரு அதிசயம் செய்வார், யோசுவாவுக்கு ஒரு அதிசயம் செய்வார், சாந்திக்கு ஒரு அதிசயம் செய்வார், அந்த அம்மாவுக்கு ஒரு அதிசயம் கர்த்தர் செய்வார். விளங்குதாங்க. இன்னைக்கு சத்தியம் சும்மா இல்லைங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள சிறப்பான ஒரு செய்தி நான் கொடுத்து எத்தனை நாள் உங்களுக்கு யோசனை பற்றி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு இது வாக்கு தத்துவம்னு நினைச்சுக்கிங்க. உங்களுக்கு இந்த 8ஆம் மாசத்தோட வாக்கு தத்துவம், ஆண்டு நம்மளை இப்படியே விட மாட்டார், நம்மளை நாளுக்கு நாள் நம்மளை உயர்த்துவார். நம்மளை எதிர்த்தவங்க, நம்மளை பகைச்சவங்க எல்லாத்தையும் ஆண்டு நம்ம கிட்ட கொண்டு வருவார். உதவிக்கரம் நீட்டும்படி அநேகர் வருவாங்க நம்ம வாழ்க்கையில. கர்த்தர் நன்மையானவைகளை செய்வார். சோத்திரம் ஆண்டவரே, உனக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியார் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை சில நேரம் அப்படிதான் சிறப்பட்டு கடந்துச்சு. நாங்க நிந்திக்கப்பட்டு தான் கிடந்தோம். உதவி யாரும் இல்லையே, ஒத்தாசை செய்ய யாரும் இல்லையே, ஐயோ நான் எப்படி வாழ்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாங்க எத்தனை முறை அழுதுருக்கோம். ஆனா இந்த நாள்ல எங்க கண்ணீர் கதறெல்லாம் கேட்டு வேதனையை அறிந்து இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கீங்கப்பா. உங்க கோடா கொடி சோதரம் ஆவியானவரேப்பா, இந்த சத்தியம் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இது செயல்பட்டதுக்காக நன்றி. முழுவதும் எங்களை தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்த நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ லார்ட்.